வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது ஏப்ரல் மாத தமிழ் புத்தாண்டின் முதல் 3ஆம் பிறை தரிசனம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தோஷம் இருப்பதால் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷம் நீங்குங்க. தரிசனத்தின் பொழுது மறந்தும் இந்த ஒரு தவறை செய்யக்கூடாதுங்க. ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் அடைந்திருந்தாலும் 3ஆம் பிறை தரிசனம் கட்டாயம் பார்த்தால் தோஷம் நீங்குங்க. அவர்கள் யார் என்பதை இப்பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் செய்வதால் பிரம்மகஸ்தி தோஷம் நீங்குங்க. திருமணமாகாதவர்கள் பெற்றோர்களுடன் 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் விரைவில் திருமணமாகும். மேலும் 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்ததாக அர்த்தங்க. தொடர்ந்து யாரெல்லாம் 3ஆம் பிறையை தரிசனம் செய்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளமுடன் இருப்பார்கள். கல்வி கற்கும் குழந்தைகள் தங்கள் தாய் தந்தையுடன் 3ஆம் பிறையை தரிசனம் செய்ய மிக சிறப்பான கல்வி பதவி கிடைக்குங்க. ஏன் இந்த பிறை தரிசனத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், ஜோதிட ரீதியாக பார்த்தால் சந்திரன் மனோகாரகன். நம்முடைய மனநிலையை கட்டுப்படுத்துபவர் தான் இந்த சந்திர பகவான். மனநிலை தெளிவாக இருந்தால்தான் சரியாக முடிவு எடுக்க முடியுங்க. இந்த மனநிலை தெளிவாக இருக்க சந்திர பகவானின் அருள் மிக மிக அவசியங்க. தொடர்ந்து இந்த 3ஆம் பிறையை தரிசிப்பவருக்கு நல்ல ஞானம், ஞாபக சக்தி ஏற்படும். வற்றாத செல்வம் கிடைத்து வாழ்வில் நிம்மதி கிடைக்குங்க. தாங்கள் வாழ்நாள் முழுவதும் யாரெல்லாம் இந்த தரிசனம் செய்ய வேண்டும் தெரியுமா? ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை காண தவறவிடக்கூடாதுங்க. அடுத்தது, ஜாதகத்தில் சந்திரதோஷம் இருப்பவர்கள் இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயம் ஜாதகத்தில் உள்ள அனைத்து வித தோஷங்களும் நீங்குங்க. அது மட்டுமின்றி ஜாதகத்தில் சந்திர நீச்சமான அமைப்பு உள்ளவர்கள் இந்த சந்திர தரிசனம் செய்வது மிக மிக அவசியங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனம் என்பது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் வருங்க. மேகமூட்டத்தால் அல்லது மழை காரணமாக பிறை தெரியாவிட்டாலும் தங்கள் மேற்கு திசையை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என 11 முறை சொல்லி மாலை 6:30 முதல் 7:30க்குள் சொல்லுங்க. சொல்லும் பொழுது கையில் 5 ரூபாய் காயின் வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டுங்க. பிறகு அந்த காயினை பார்க்க வேண்டும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டின் முதல் 3ஆம் பிறை தரிசன நாள் நாளை 18/4/26 சித்திரை 5ஆவது நாள் சனிக்கிழமை மாலை 6:30 முதல் 7 மணிக்குள் தரிசனம் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கும் பொழுது மறந்தும் இந்த ஒரு தவறை செய்யக்கூடாதுங்க. அதாவது பிறை ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இருக்குங்க. எனவே பிறை மறையும் பொழுது பார்க்கக்கூடாதுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.